வணக்கம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நம்மள அவமானப்படுத்திட்டு போயிருப்பான். அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைச்சு ஒரு பெரிய வீடு கட்டி, பெரிய கார் வாங்கி அவன் முன்னாடி போய் நின்னு, அப்பாடா நான் அவன் முன்னாடி வாழ்ந்து காமிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. நீங்க சந்தோஷமா தான் வாழ்ந்தீங்களா அப்படின்ட்டு. உங்களோட எத்தனை சுகங்களை நீங்க இழந்திருப்பீங்க, உங்களோட எத்தனை மகிழ்ச்சியை நீங்க இழந்திருப்பீங்க, உங்களோட எத்தனை நிம்மதியை நீங்க இழந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் முன்னாடி போய் நான் வாழ்ந்து காமிச்சிட்டேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் வருமா வராதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாருக்காகவும் வாழ்ந்து காமிக்கணும், அவங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனா இத்தனை வருஷமும் நீங்க அதுக்காக மட்டுமே தான் வாழ்ந்திருக்கீங்க. உங்களோட உள்ள அந்த சந்தோஷத்துக்காக நீங்க வாழவே இல்லை. அதுதான் உண்மை. டெய்லி தாங்க நம்ம அவமானப்பட்டிருப்போம். அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இவ்வளவு நாள் உழைச்சிங்களே, இவ்வளவு நாள்ல நீங்க ஒரு தடவை கூட மத்தவங்களால அவமானப்படலையா? சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா பட்டிருப்பீங்க. இப்படியே ஒருத்தவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை நாம இழந்துருவோம். ஒருவேளை நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேலையை உங்க விருப்பப்படி நீங்க செஞ்சு வாழ்ந்து இருந்தீங்கன்னா இதை விட பெரிய வீடு கட்டியிருக்க முடியும், இதை விட பெரிய கார் வாங்கி இருக்க முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கடுமையா உழைக்கணும், அவன் முன்னாடி வாழணும்னு நினைச்சு நம்மளோட வாழ்க்கையை இழந்துடுறோம். அந்த கார்ல நம்ம எங்கேயோ நம்ம சொந்த ஊருக்கு போகும் பொழுது சின்ன வயசுல நான் இங்கெல்லாம் வந்திருக்கனே, ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வரனே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ நம்ம மனசுக்கு தோணும், ஏன் நம்ம இங்கெல்லாம் வந்திருந்தா கூட நம்மளால இந்த காரை வாங்கியிருக்க முடியுமே, இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்க முடியுமே, நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருந்தா கூட இதை சம்பாதிச்சிருக்க முடியுமே அப்படின்னு நமக்கு தோணும். பாத்தீங்களா? அப்பதான் நம்ம மைண்டுக்கு வரும், நம்ம மனசுக்கு உரைக்கும். சந்தோஷத்தால முடியாதது எதுவுமே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயங்களையும் நம்ம சாதிக்க முடியும். நம்மள அவமானப்படுத்தினவங்களுக்கு நம்ம கொடுக்குற முதல் பதில் எது தெரியுமா? நம்ம சந்தோஷமா வாழ்றது. அதுக்கு நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, சொத்து சுகம் முக்கியம் கிடையாது. நம்ம சிரிச்சுக்கிட்டே வாழ்றோம் பாத்தீங்களா அவங்க முன்னாடி, அதுவே பெரிய ஒரு வெற்றி தான். என்னடா இது இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவன் சந்தோஷமா இருக்கானே அப்படிங்கிறதே அவனுக்கு பெரிய வெற்றி தான். இன்னைக்கு வர பணம், சொத்து, காரு, மதிப்பு எல்லாமே ஒரு நாள் இல்லாம கூட போகும். இதெல்லாம் வராம கூட போகும். நம்மள அவமானப்படுத்தினவன் அவனோட சொத்து சுகம் சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து கூட இருப்பான். அதனால இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரம்? நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, ஓரம் கட்டுறாங்க, மட்டம் கட்டுறாங்க அப்படின்னா அவன் முன்னாடி நம்ம சிரிச்சுக்கிட்டு வாழ்றோம் பாத்தீங்களா, அதுதான் பெரிய வெற்றி. இந்த சிரிப்பு, இந்த மகிழ்ச்சி, இந்த புன்னகை மட்டும் இருந்தது அப்படின்னா எத்தனை பேர் நம்மள அவமானப்படுத்தினாலும், ஓரம் கட்டுனாலும், ஒதுக்கப்பட்டாலும், மட்டம் தட்டுனாலும் நாம சந்தோஷமா இருப்போம். இந்த சிரிச்ச முகம் மட்டும் போதும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அவமானம் அப்படிங்கிறது நிரந்தரமே கிடையாதுங்க. ஆனா அது மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. புதுசா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஒருத்தனும் நம்ம அவமானப்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். இப்படி ஒருத்தனுக்கும் பதில் சொல்லி நம்ம காலத்தை நம்ம வேஸ்ட் ஆக்கணுமா? இன்னைக்கு போனா நாளைக்கு கிடைக்குமா? இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை இன்னைக்கு மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இதே சந்தோஷம் நாளைக்கு கிடைக்குமானா கிடைக்காது. இந்த சந்தோஷமும் நிலையானது கிடையாது. இருக்கிறப்ப அதை அனுபவிச்சுக்கணும். எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்து எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு தேடனா அது நமக்கு கிடைக்காது இல்லையா? நம்ம ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கே வெறுத்து போயிடும். எதுவுமே சந்தோஷமா அனுபவிக்கலன்னா அந்த வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. சந்தோஷமா இருந்து பாருங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமையை விட கண்டிப்பா உங்களால முன்னேற முடியும். கடுமையான உழைப்பு மட்டும்தான் ஒருத்தனை முன்னேற்றம் அப்படின்னு நாம நினைக்கவே கூடாது. சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தான் நம்மள நிலையா உயர்த்தும். ஏன்னா அது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைய ஒரு சமநிலையில வச்சிருக்கும். ஒருத்தன் திடீர்னு நம்ம கிட்ட நம்மள அசிங்கமா பேசிட்டா, அவமானப்படுத்திட்டா அப்படின்னு அவனுக்காக எழுந்து போராட ஆரம்பிக்க கூடாது. நம்மளோட வாழ்க்கையோட சமநிலையை நாம இழந்துருவோம். சரி, அவமானப்படுத்திட்டான், அது அவனோட மனப்போக்கு. அது நம்மளோட மனப்போக்கு. நாம அப்படி அவன் சொன்னது நான் கிடையாது, என்ன கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னோட வேலையை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அது அளவுக்கு அதிகமா நான் ஓடக்கூடாது. ஓடி 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 ஓஞ்சி போயிட்டு என்னோட நிம்மதி எல்லாத்தையும், நான் சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்துக்க விரும்பல. ஓகேங்களா? எல்லாருமே அப்படிதாங்க இருக்கணும். இப்போ நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய கடமை இருக்கு. இது எல்லாத்தையும் நாம சுமையா நினைச்சாதான் அதை போராடி அதை எப்படியாச்சும் நம்ம செஞ்சு முடிச்சிடணும், அந்த கடமையை முடிச்சிடணும் அப்படின்னு தோணும். ஆனா அது நம்ம நம்மளோட அந்த கடமையை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கும் பொழுது அது சுலபமா நாம முடிச்சிடுவோங்க. ஏன்னா எல்லா பொறுப்புகளும் எல்லா கடமைகளும் எல்லாருக்குமே தான் இருக்கு. புதுசா இங்க ஒருத்தருக்கு ஒரு புது கடமையா எதுவும் வரப்போறது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட கடமைகளை நாம ஏன் சுமையா நினைக்கணும்?
அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்மளோட கடமைகள் எல்லாமே சுமையா மாறிடும். அந்த கடமைகளை நாம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி முடிப்போம். ஆனா இது எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இதை நம்ம சந்தோஷமா ஏத்து அனுபவிச்சு அதை செய்யணும்னு நினைக்கிறப்போ அதை நம்ம ரொம்ப அழகா செஞ்சு முடிப்போம். எதையுமே பாரமா நினைக்காதீங்க. இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டோம், இந்த பொறுப்பை மட்டும் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்திலயும் ஒரு பொறுப்புகள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்கூல் முடிச்சா காலேஜ், காலேஜ் முடிச்சா வேலை, வேலை முடிச்சா கல்யாணம், கல்யாணம் முடிச்சா குழந்தைய பெற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா வளர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும் இப்படின்ட்டு உங்களோட பொறுப்புகள் வந்துட்டு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த எல்லா பொறுப்பையும் வந்துட்டு சொகம்னு நினைக்கிறவன் அதை அசால்ட்டா கடந்து போயிடுவான். சும்மையா நினைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுமே பெரிய பாரமா தான் இருக்கும். அப்பாடா இந்த பொறுப்பு முடிஞ்சுதா, நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு எப்பவுமே நினைக்க முடியாதுங்க. எப்படி நினைக்க முடியும்? அடுத்த பொறுப்பு நமக்கு லைன்ல இருக்கு. நெக்ஸ்ட் அதை போய் நம்ம பார்க்கணும். இதான நம்மளோட வாழ்க்கையோட அந்த ரூல்ஸ். இதானே ஒண்ணு முடிச்சா ஒண்ணு நம்ம பண்ணிக்கிட்டே தானே இருக்க முடியும். சோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்காக நீங்க வாழுங்க, உங்க சந்தோஷத்துக்காக வாழுங்க. சின்ன சின்ன விஷயத்திலே சந்தோஷத்தை பாருங்க. அடுத்தவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அவனுக்காகவே நீங்க வாழ்ந்து உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்காதீங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.